ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வில்லா சகால எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரதர் ஒருத்தருக்கு இன்றைக்கி பர்த்டே. அவர் பேர் வந்து லோகேஷ் அஃபிஷியல். ஸோ எல்லா சார்பாகவும் வாழ்த்து சொல்லிக்கிறோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஸோ சண்டேல கரெக்டாக அவருக்கு பர்த்டே வந்துருக்கு. என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. லீவ் நாளே வந்துருக்கு. ஹேவ் ஃபன் ப்ரோ, ஹேவ் ஃபன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படின்னா நம்ம கண்ணுட்டி இறந்து போயிட்டானா? இல்ல, துல்லியமா சொல்லணும்னா அவர் காணாம போயிட்டாரு. ராக்னரோட படை கண்ணுட்ட காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. மால்போரோல தோர்கிலோட யுத்தம் கூட பண்ணாங்க. அப்ப ஏற்பட்ட காட்டு தீயில இளவரசர் எப்படியோ காணாம போயிட்டாரு. ஃபாலோ பண்ணுங்க, போய் காப்பாத்தீங்க. அவங்க இன்னும் தோர்கில் ஆட்களால சுத்தி வளைக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, ஆனாலும் தோர்கில் படைக்கு நடுவுல நாங்க யாரையுமே பார்க்கல. 2 நாள் இளவரசரை தேடினோம், ஆனா அவர் கிடைக்கவே இல்லை. அப்போ இன்னும் இளவரசர் உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆமா, நாம உதவிக்கு ஆளை அனுப்பணும்னாலும் வசந்த காலம் வரைக்கும் நாம காத்து நீங்க கவலையாயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மதிப்பிற்குரிய என் பேரரசே, ஒரு வேளை அவனோட சகோதரன் ஹாரால்டு மாதிரி இவனும் திறமசாலியா இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு அவன் இப்படி எல்லாம் காணாம போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணன் வேற காணாம. பனி பொழியுது. இந்த யுத்தம் முடிவுக்கு வருது. பனிக்காலம் ஒரு மாவீரனோட இதயத்தை உரைய வைக்கிற அளவுக்கு பனி பொழியுது. மாம்சத்தை வேக வைக்கணுமா வறுக்கணுமா, என்ன பண்ணணும்? ரெண்டும் பண்ணு. சண்டை போட மாட்டாங்க. பேசுறதே புரியல. முதல்ல வாயில இருக்கிறது முழுங்குங்க. எப்படி பார்த்தாலும் இளவரசன் தப்பிச்சது நமக்கு பெரிய இழப்பாதான் இருக்கு. அவர் ஒன்னும் தப்பிக்கல, நீங்க தான் ஒப்படைச்சிட்டீங்க. அந்த இளவரசன் கோழதான், ஆனா அவன் நமக்கு பயன்பட்டிருப்பான்னு தோணுது. அவனை முன்னிறுத்தி ஒரு புது ராஜ்யத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு சேனைப்படையாவது சேகரிச்சிருக்கலாம். ஆனா நீங்க தான் அவரை வாழ்க்கை பூரா சுமக்கணும். இருந்தாலும் அப்ப உங்களுக்கு சக்தி அதிகமா தான் இருக்கும். உண்மைதான். ஓய், ஆங்கிலேய பொண்ணு, இங்க வா. சோமரசமும் கூட மாமிசமும் கொண்டு வா. அடிக்கனே போகுது. என்ன பண்றது? இளவரசரை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா ஆங்கிலேயர்கிட்ட நாம கொடுத்துருக்கணும். 100 பேர் சாப்பிடறத மொத்தம் சாப்பிடுவாங்க. தலைவா, நீங்க ரொம்பவே கடினமானவர் தான். கொஞ்சம் நெருப்பு அணைய ஆரம்பிச்சா உடனே அடுத்த பொறி எங்க இருக்குன்னு பாக்க போறீங்க. ஆமா, உனக்கு என்ன, நாமெல்லாம் வீரர்கள், புரியுதா? போர்க்காலத்துல வீரன் எப்பவும் வீரனா தான் இருப்பான். ஆனா அத பத்தி ஒரு கெட்ட செய்தி ஒண்ணு காதுல விழுந்தது. என்ன? வெசெக்ஸ்ல அடுத்த விட்னகமோட்ல அரசர் ஸ்வேன பிரெட்வால்டாவா அவங்க அங்கீகரிக்க போறாங்களாம். என்ன, மொத்தமா சரணடையறாங்களா? ஆமா, டென்மார்க் இங்கிலாந்து முழுசா முழுங்க போகுது. அரசர் கிட்ட சரணடையறத பத்தி கவலை இல்ல, அவங்களுக்கு யுத்தம் முடிவுக்கு வரணும், அவ்வளவுதான். என் மனசுக்கு தப்பா படும் போதெல்லாம் அதெல்லாம் ஏன் உண்மையா நடக்குது? என்ன பண்ண போறீங்க? மரணத்துக்கு பயப்படாம ஸ்வேன் அரசரை நீங்க தாக்குறீங்களா? முட்டா பயலே, எனக்கு சண்டை பிடிக்கும், ஆனா தோல்வி சுத்தமா பிடிக்காது. சண்டையில நான் எப்பவும் ஜெயிப்பேன். இது விளையாட்டு இல்ல. இந்த உலகம் எப்பவும் யுத்த காலத்துல இருக்கும்னு ஆசைப்பட்டனே. தூதுவன் தலைவர் இங்க இருக்காரா? என்ன தொங்கினுங்கிறார் பாருப்பா. ஏதாவது செய்தி இருக்கா? காது ஒன்னும் கிடையாது, ஆனா ரொம்ப குளிருது. பனி சத்தத்தை முழுங்கிடும், அதனால சரியா காதுல விழாது, பக்கத்துல இருக்கிறது கூட கேட்காது. எல்லா இடத்துலயும் ஆட்களை நிறுத்துறதை விட இது மேல். இத கொஞ்சம் குடிச்சுக்க, காதுக்கு எதமா இருக்கும். அப்பனா அவனுங்களுக்கு ஏதாவது பண்ண பாருங்க. அவங்கள பார்த்தா விவசாயிகள் மாதிரி ஒன்னும் தெரியல.
அவங்க எல்லாரும் துறவிகள். அவங்க மேல ஒரு கண் இருக்கட்டும். ஆனா அரியா ஒளிஞ்சிட்டு இருந்தா கூட சிறுவர்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே. உங்களுக்கு அது கேட்டுச்சா? எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டே இருக்க வேண்டியது அவசியமா என்ன சொல்லுங்க? சரியான தொல்லை. பரலோகத்தில் இருக்கும் ஓ பிதாவே, இவங்க தானா? எங்கள் பாவங்களை மன்னித்தருளுங்கள். உங்கள் முன்னால் உயிரை துறந்த இந்த கிராமவாசிகள் அவர்களின் ஆன்மாவுக்கு சமாதானத்தை கொடுங்கள். ஏய் இவர்களை உங்களால தான்டா உயிர் போச்சு. ஆத்மாக்களுக்கு நீங்கள் அமைதியை கொடுங்கள். எங்கள் பாவங்களை கழுவுங்கள், எங்களை மன்னியுங்கள். அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ற நேரம் இது கிடையாதுடா முட்டாளுங்களா. உங்களையே காப்பாத்திக்கிறதுக்கு நாங்கிறோம், நீங்க மொத்தவங்க காப்பாத்துறீங்களோ? அது காதுகளில் விழுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, நீங்களோ எங்களை உங்கள் மனதில் கற்பனை செய்தீர்கள், எங்களை படைத்தீர்கள். எங்களுக்கு சக்தியை கொடுக்கவில்லை, கோழைகளாகவே இருக்கிறோம். அவங்க கொடுக்கணுமா? நீ கத்துக்க மாட்டீங்களா? நல்லவர்கள் தீயவர்கள் இருவரையும் சமமாக நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால் எங்களுக்கு மட்டும் சக்தியை கொடுக்காமல் ஏன் சோதிக்கிறீர்கள்? நீ முயற்சி பண்ணல. பிதாவே, எங்கள் குரல் கேட்கிறதா? லட்டு மாதிரி கையில கொடுப்பாங்க எங்களுடைய போல இருக்கு. வேதனை உங்களுக்கு தெரிகிறதா? புரியவில்லையே பிதாவே. உங்கள் அன்பு மேல் எனக்கு சந்தேகம் வருகிறது. சந்தேகம் வலுக்கிறது. போது, நிறுத்துங்க. இவர் குடிச்சிட்டு ஊழ்ந்து கிடப்பாராம், இவருக்கு எல்லாம் வரணுமா? பிதாவோட அன்பை சந்தேகிப்பீங்களா? உங்களை உண்மையான கிறிஸ்துவர் வேற சொல்லிக்கிறீங்க. இறைவனுக்கு நீங்க பயப்படணும். பிதாவோட அன்பை என்னைக்குமே நாம சந்தேகப்படவே கூடாது. ஒவ்வொரு பிதாவும் எல்லா குழந்தைகளையும் உண்மையா நேசிக்க மட்டும்தான் செய்வாரு. ஆமா, இளவரசே, நில்லுங்க இளவரசே. அப்பா, டேனியர்களின் படையா? நிஜமாவா? ஆமா, அப்படிதான் வந்த செய்தியை சொல்லுது. செவன் நதியோட தலைப்பகுதியில ஒரு கிராமத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்களாம். அவங்க உள்ளூர் தலைவர் மூலமா News ஆட்கள் வந்துச்சு. வேணும்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்களாம். அங்க இருந்து தப்பிச்ச ஒரு கிராமவாசியோட தகவல் படி எதிரிகிட்ட 100ல இருந்து 200 ஆட்கள் இந்த வரைக்கும் பொண்ணா? இருக்காங்களாம். அக்கம் பக்கம் உள்ள எல்லா சிப்பாய்களும் அந்த இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்களாம். அதான் ராணுவ புகழ்பெற்ற நீங்களும் அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம் தோற்கல் ஐயா. நீ என்ன நினைக்கிற? நான் ஒன்னும் நினைக்கல. இந்த பருவநிலையில டேனிய படைகள் தன்னந்தனியெல்லாம் செயல்படவே படாது. ஏன்னா இது பனிக்காலம் இல்லையா? கடல் வழியா போக முடியாதுன்னு நிலம் வழியா கெய்ன்ஸ்ப்ரோ போறாங்க. போற இடத்துல பனி புயல் தாக்கி ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும். தோர்ஃபின் கண்ணூட்ட பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப சரி, எல்லாரும் எழுந்துருங்க, உடனே கிளம்புங்க. சரி, அப்புறம் நீயும் தான் போற வழிக்கான உணவுகளை தயார் பண்ணிக்கோ. 5 நாள் பயணம், 500 பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணு. வா, நீங்க என்ன சொல்றீங்க? 500 பேர் சாப்பாடு. எவ்வளவு எடுத்துட்டு போறது? நான் தயாராயிட்டேன். இத சரியான முறையில அழுகுறாங்க செஞ்சா பாவம். வேடிக்கையா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். இவனே 100 பேர் இந்த தின்றுவான். போரை நாம அனுபவிக்கலாம். எத்தனை பேர் இருக்காங்க? அது தெரியல. 50ல இருந்து 100 பேர் இருப்பாங்க. காட்டு பக்கமா கிழக்கு அவங்க ஏண்டா பாதை நீளம். போனாலும் ஒன்னதான் போவீங்களா? ரொம்ப சீக்கிரமாவே நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க. நாம எங்கேயாவது தப்பு பண்ணாமா? சூச்சு போயிருந்துக்கிறேன். தெரியலையே. அவங்க நம்மள கண்டுபிடிச்சாங்க. அட அதை பாவீங்களா. மாத்த இதெல்லாம் நட்பு காட்டுறானுங்க. இன்னைக்கு ராத்திரிலாம் முடியவே முடியாது. இது வரைக்கும் நான் 2 தான் தயார் பண்ணிருக்கேன். நேத்து தான் 3வது தயார் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியா? ரொம்ப நன்றி. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அதையும் முடிச்சிரு. முடிக்க முடியாததெல்லாம் நம்ம போட்டுட்டு போயிடலாம். நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. 2 தச்சர்களை வச்சு என்ன பண்றது? இங்கிலாந்து படை நாம இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது, கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா, கண்டுபிடிச்சிட்டாங்க. பனியை கடந்து அவங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்க.
டேனியர்களை எந்த அளவுக்கு வெறுக்கிறதா இருந்தா இப்படி வருவாங்க? வாய்ப்பே இல்ல. உடனடியா கிளம்பி ஆகணும், இல்லன்னா தப்பிக்க முடியாது. சொன்னது புரிஞ்சதுல, சீக்கிரம் வேலையை பாரு. பண்ணிடுறேன். பியோன், நம்ம ஆட்கள் எல்லாம் போருக்கு தயாரா இருக்க சொல்லு. தோற்பின் அவங்க தளபதியை பிடிக்கலாம். எப்படி நம்மள கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. இன்னொரு விஷயம் இருக்கு. இது நல்ல சந்தர்ப்பம். நாம ஏற்கனவே பேசுனதை இங்க செய்வோம். என்ன சொல்றீங்க நீங்க? இது நல்லதுக்கே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. ஆங்கிலேயர்கள் எல்லாம் ரொம்ப பலவீனமானவங்க. இல்ல, நான் அத பத்தி ஒன்னும் சொல்லல. ஆஸ்கலோட அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுறேன். அதிர்ஷ்டமா? முதல்ல பனிப்பொழிவு, இப்போ இது. இப்போ முதல் தடவையா அவரோட திட்டங்கள் எல்லாமே சொதப்பிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஆனது இல்ல. என்ன கூட்டத்துக்குள்ள சலசலப்பு வருது. அட, நல்ல இளம் முயல் குட்டியா இருக்கேன். நீதான் அதை பிடிச்சியா டார்ஃபின்? தனியாவா சாப்பிட போற? ஆமா. வறுக்க போறியா, வேக வைக்க போறியா? உனக்கு கிடையாதா? அத பத்தி உங்களுக்கு என்ன? வெறும் மாமிசத்தை திங்கிறது நல்லது கிடையாது. இந்த காய்கறியை போட்டு கொஞ்சம் வேக வை. இதுல முயல் சாறை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுப்பா. வாய மூடுங்க. இது ஏன் உணவு, நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன். எப்படி இருந்தாலும் யார்கிட்டயாவது நீ அடுப்ப வாடகைக்கு எடுக்கணும்ல, அதுக்கு இங்கேயே வரலாம். பங்கு கேக்குனா டைரக்டா கேளு. சுத்தி வளைக்கிற முயல போட்டு வந்திருக்கேன். முயலா? ஆமா, டார்ஃபின் தான் முயல பிடிச்சான். நம்ம சாறுல அதை சேர்த்து போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. சமையலே இவர்தானா? தனியாடுங்க. அப்புறம் அந்த பனியில கோஸ்லாம் முளைச்சிச்சு. சில பொருட்கள் தான் போட்டா ஆனா ருசி பிரமாதமா இருக்கே. அதுக்கு காரணம் அந்த முயல். அரண்மனை சாப்பாடு எனக்கு வெறுத்து போச்சு. இதுக்கு நன்றி. சாப்பிடுப்பா. என்ன ஆச்சு? சாப்பிடு, தயங்காத. அது உன்னோட முயல் தான். இப்படிதான் அதை சமைச்சு சாப்பிடறான்ல, எல்லாம் செஞ்சு கொடுத்து. அந்த வீட்டுல சாப்பிடுறத சரி காசு. அடுத்த முறை மான புடிச்சுக்கிட்டு வா, சமைச்சு தரோம். அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும் நினைச்சேன். இது என் பொழுதுபோக்கு. வழக்கமா சமையல் பண்ண மாட்டேன். ராக்னரை தவிர வேற யாருக்கும் அது தெரியாது. நீயும் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சமைக்கிறது ஒண்ணு தப்பான விஷயம் இல்லையே. பல சமைக்கிறது காலத்துக்கு ஒரு தடவை மாமிசம் சமைச்சு கொடுத்தேன். ரொம்ப ருசியா வந்துச்சு. அதனால ஆசையா எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா அரசர் அதை ஏத்துக்கல. அதுக்கு பதிலா கோவப்பட்டாரு. என்ன அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஒரு அரசரோட மகன், அடிமை மாதிரி பண்ணாதுன்னு சொன்னாரு. கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறமா சமையல் அறைக்குள்ள நான் அனுமதிக்கப்படவே இல்லை. அரசரோட குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிய தேவையில்லையா? அந்த நேரத்துல அரசர் ஏதாவது கோபமா இருந்திருப்பாரு. அதனாலதான் அப்படி நடந்துகிட்டாரு. இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு முறை அவருக்கு சமைச்சு கொடுக்கலாம். அவர் கண்டிப்பா ருசிச்சு சாப்பிடுவாரு. மூஞ்சி மேலே அடிப்பாரு இந்த முறை. யோ, நீ முதல்ல மாறியா? என்ன சமைக்கலாம்? இல்ல வாரத்துல சொல்றாங்க, வருத்தப்படுறது. ஒண்ணுமே தெரியாது. கோழியோ வாத்தோ சமைப்போம். யூல்ல இருக்கும்போது வாத்து சாப்பிட்டீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அது ரொம்ப ருசியா இருந்துச்சு. அவர்கிட்ட எப்படி சமைக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட குழம்பு கூட அவன் ரொம்ப நல்லா பயன்படுத்தி இருந்தான். குழம்ப பயன்படுத்தினா? அப்படியா? ராக்னர், கத்தியை இறக்கடா, நான் செய்தி கொடுக்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஏன் பதட்டமா இருக்க? எதிரிங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க. காட்டோட கிழக்கு பகுதியில ஏற்கனவே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. என்னது? அவங்க கிட்ட அந்த அளவு ஆட்கள் கிடையாது. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அவன் இந்த கிராமத்துக்கு வந்து 10 நாள் தானே ஆகுது. எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்ன பண்றதுன்னே புரியல. ஊர்க்காரங்களை வேற கொன்னுட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எது எப்படியோ இங்கிலாந்த நம்ம வீழ்த்தினதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பிதான் ஆகணும். எல்லாரும் தயாரா இருங்க. இதத்தான் நான் சொன்னேன். வேல்ஸ்க்கே திரும்ப போயிடலான்னு. சொல்றத கேட்டீங்களா? இல்லையே, டெர்பிக்கு தான் போவேன்னு பிடிவாதம். இப்படி ஒரு சூழ்நிலையில எதிரியோட நிலத்துல நாம நடக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறானா? ஆஸ்கர் அடங்க கூட்டிக்கிட்டு வா போ.
நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவரு போர்ல சண்டை போட முன் வரிசையில போய்கிட்டு இருக்காரு. நீங்க அவர்கிட்ட பேசணும்னா நீங்க தான் அவர் இருக்கிற இடத்துல சொல்றதே நோக்கி கேட்க போய் மாட்டாங்க. நான் வேணா உங்களுக்கு வழி காட்டுறேன். வந்தாவா இல்ல சால்வ் நம்ப முடியல. நீங்க எல்லாரும் உங்க தலைவர் மாதிரியே ரொம்ப முட்டாளா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. அந்த ஆளோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு அந்த ஆளுக்கே சரியா தெரியல. இதுல வடக்கத்திய மாவீரன் வேறையா. ஏன் வாழ் மேல சத்தியம், அவன் எவ்வளவு பெரிய முட்டாள்னு இன்னைக்கு நான் அவனுக்கு காட்ட போறேன். 10 நாள் நல்லா இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நாளுக்கு எப்படி பேசுறோம் பாரு. ஓய் ஓய், யுத்தம் நடக்கிற சத்தம் அந்த பக்கத்துல இருந்து இல்ல கேக்குது. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க ரொம்ப புத்திசாலி தான். என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? ராப்பா இவர் கொல்ல போறாங்க. ஆஹா, இவங்க ஆள் தானே அந்த 2 பேரும். ஐயோ, ஏமாத்திட்டாங்க. நாங்க என்ன பண்றது? இது எங்களோட கடமையாச்சு. ஆஸ்கலோட எங்களுக்கு போட்ட கட்டளை இது. ஓ ஆஸ்கலட் பிளானா? இவன் இருந்தா அவன் இஷ்டத்துக்கு சாயோட என்ன மாட்டான்னு சண்டை போடணுமா? நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி நீங்க சாக தான் போறீங்க. ஆஸ்கலாட இங்க கூட்டிக்கிட்டு வா. அவங்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுதான் உங்க கடைசி ஆசைன்னா அதை நான் தாராளமா நிறைவேற்றுறேன். விஷயத்த சொல்லுங்க. அவனை இங்க கூட்டிக்கிட்டு வா. இது இளவரசர் சம்பந்தப்பட்ட விஷயம். நேரடியா அவங்கிட்ட பேசணும். சீக்கிரம். சாக போற நேரத்துல கேக்குறீங்க, கண்டிப்பா நிறைவேற்றணும். நாம கொஞ்சம் தனியா பேசுவோமா? சத்தம் நின்னு போச்சு. யுத்தம் கூட நின்னு போச்சு. நம்பவே முடியல. இந்த உணவு ரொம்பவே ஆறி போயிடுச்சு. நான் உங்களுக்கு உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு கோழை இளவரசனை இவ்வளவு நாள் உயிரோட வச்சிருந்தது பெரிய விஷயம். உங்க மரணம் அவனை இப்போ ஒரு ஆண் மகனா வளர அனுமதிக்க போகுது. இன்னிலிருந்து உங்களுக்கு பதிலா உங்க இடத்துல இருந்து அவனை நான் வளர்க்கறேன். ஆங்கிலேயர்கள் தான் உங்களை கொன்னுட்டாங்கன்னு சொல்லுவேன். நான் சொல்றதை எல்லாரும் நம்பிடுவாங்க. நீ நம்புற கடவுளுக்கு சத்தியம் பண்ணி கொடு. என் இடத்துல இருந்து இளவரசரை பார்த்துப்பேன்னு சொல்லு. அவரை காப்பாத்துவேன்னு சொல்லு. இளவரசர் கண்ணூட்ட காப்பாத்துவேன்னு சொல்லு. இளவரசர் கனூட்டை என் உயிரை கொடுத்து நான் காப்பாத்துவேன். மாவீரர் ராக்னர் வலி இல்லாம சாகறதுக்கு நான் உதவி செய்வேன். இப்போ உங்களுக்கு திருப்தியா? இளவரசரை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன். இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, சீக்கிரமா உயிரை விடுங்க. ஏற்கனவே நிறைய ரத்தம் போயிருக்குல்ல, அப்புறம் என்ன? இந்த ஆள் பேசுறது பிடிக்காது, ஆனா நல்லவன் அவன். கெய்ன்ஸ்பரோவுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். டென்மார்க்கோட அடுத்த அரசர் யாருன்னு ஜீலிங் சபையில பெரிய சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. 2 குழுவா பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் என்னன்னா கண்ணூட்டு இளவரசரை அரசரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னொருத்தங்க கண்ணூட்டுடைய சகோதரன் ஹரால்ட தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாரும் காட்டவே இல்லை இன்னும். இவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க யாரும் கவலையே படல. இது துரோகிகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பதவி போராட்டம். அரசரோட பயம் எல்லாம் டென்மார்க் ராஜ்யம் எங்க 2ஆ பிளவு பட்டுட்டோமாங்கிறதுதான். அவர் மனசுக்குள்ள ஏற்கனவே அநேகமா முடிவு பண்ணிட்டார்னு எனக்கு தோணுது. ரெண்டு இளவரசர்கள்ல ஒருத்தரை கொல்லணுங்கிறது தான் அந்த முடிவு. என்ன, இளவரசரை கொல்ல முடிவு பண்ணிட்டாரா? யுத்த களத்துக்கு இளவரசரை அவரு கூட்டிக்கிட்டு போனதுக்கான காரணமே அதுதான். யுத்தத்துல ஒரு இளவரசர் சாகணுங்கிறதுக்காக தான். எச்சரிக்கையாயிரு.
இளவரசர் கண்ணூட்டுக்கு இப்போ உண்மையான எதிரி அவரோட அப்பாதான். சொல்லலாம் நல்லா கண்டுக்காம இருக்கிறாங்க. யாரும் இல்ல, இளவரசரை காப்பாத்து. ஒரு முனைப்பே காட்டலன்னு மாதிரி டவுட். இளவரசருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கெய்ன்ஸ்பரோவுக்கு போ. அங்க என்னுடைய சகோதரன் உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அப்போ தேடுறது கொல்றதுக்காக தான், செத்துட்டானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுன்னு. இங்க என்ன நடக்குது ஒன்னும் புரியல. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல வேணாமா? கடைசி நேரத்துல தான் சொல்லுவியா? கடைசியா ஒரு தடவை இளவரசரை கண்ணால பாத்துக்கிறேன். நான் புறப்படுறேன். இல்ல முடியாது. பிளானே கொண்டு போய் கொடுத்தா காசு கொடுப்பாங்க தான், அதுவும் போய். இளவரசே, இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப பாசமா இருந்தது அந்த பையன். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சமைக்கலாம். இவன் தான் உண்மையாவே அப்பாவே இருந்தார். இப்போ அரசர் சந்தோஷப்படுவாரு. எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. இந்த எபிசோடு ஒரு மாதிரி சோகமாக தாங்க இருந்தது. அந்த ரங்கனாருக்கு ஐயா வந்து பேசுறது பண்ணுறது எங்களுக்கு பிடிக்காது தான். சும்மா உயிர்ன்றது ஆனால் எதுவும் சொல்கிறது இல்லை. அரசரையும் நீங்கள் வந்து இது பண்ணலை, எல்லாத்துக்கும் நீங்களே முன்னாடி நின்றுட்டு அவர் எதுவுமே கற்றுக்க விடலை அப்படின்றது தான் எங்களுக்கு கோபமாகவே இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த உயிர் அப்படி போகிறப்போ அது ஒரு மாதிரி இருந்துச்சு. நல்லவ தானே, என்ன இருந்தாலும் அவர் எதுவும் பண்ணல. கடைசி வரைக்கும் அரசரை ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவர் தான் இருந்திருக்காரு. சொல்லப்போனால் அரசர்கிட்ட இருந்து இவரை காப்பாற்றிட்டு இருந்திருக்காரு. எல்லார் கூட்டத்திலேருந்து அவர் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பட் விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ இறந்துட்டீங்க. இப்போ அந்த அரசருக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. இப்போ அவராக இது பண்ணிக்கிட்டது தானே இப்போ பிழைக்க முடியும். ஸோ இது தான் கற்றுக் கொடுத்துருக்கணும்னு ஒன்று, அது மட்டும்தான். இப்போ நீங்கள் இருந்த வரைக்கும் ஓகே, எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ இல்லைன்றப்போ இப்போ அவரை யார் பார்த்துக்கிறது? இப்போ இன்னொருத்தரை நம்பி இருக்க வேண்டியதாகுது, இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டியதாகுது. இதுதான் அவருக்கே நீங்கள் அதை கற்றுக் கொடுத்துருந்துருந்தா இந்த இம்பார்ட்டண்ட் அவருக்கு புரிய வச்சுருந்துருக்கலாமேன்றது தான். அது ஒன்று மட்டும்தான். ஆனால் இவருக்கு என்னன்னா, அவர் அந்த இளவரசருக்கு பிடிக்காததை இவர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, அவனுக்கு பிடிச்சதை நம்ம சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி தான் அவர் இருந்திருக்கு. அதான் அவன் எதில் ஃபீல் பண்ணுறான், எவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் அதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருந்தார். ஸோ திணிக்கலை இவர் எதுவும், நீ அரசு அதனால நீ இதுக்கு கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு நாங்கள் அப்பா மாதிரி ஒரு திணிக்க விரும்பலை. ஸோ அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம கூட இருந்து பார்த்துக்கலான்ற மாதிரியே இவர் இருந்துட்டார், அவ்வளோதான். ஸோ அதுதான் இப்போ இந்த பையனுக்கு இளைய பையனுக்கு விருப்பம் இல்லை. அவன் இப்படி தான் இருக்கான், விட்டுடலாம். மூத்த பையன் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானா அவனே அரசனாக்கி முடிச்சிடலாமே. அவங்க அப்பாவுக்கு ஏன் இவனையும் போட்டு புஷ் பண்ணி இப்படி தான் இருக்கணுன்றது என்ன கதைன்னு எனக்கு புரியல. இப்போ எடுத்து போய் நிற்க வச்சுக்கோணும்னு அவசியமே இல்லை. அவனை அரசனாக்கி அவன் விருப்பத்துக்கு விட்டுருக்கலாமே, அவ்வளோதானே. இப்போ இவர் வந்து நானும் அரசன் தான் நிற்பேன், அவனும் அரசன் தான் நிற்பான், 2 பேருக்கும் போட்டி இருக்குது அப்படின்னா ஓகே. பட் இப்போ இவருக்கு இல்லை. அப்படி இல்லைன்றப்ப இந்த கூட்டம் வந்து அடப்போடா அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிட போகுது, அவ்வளோதானே. இவன் தானே இவரே பிடிப்பாலனா இவன் அரசனா அது என்ன பண்ண போகுதுன்னு அந்த கூட்டம் தெளிவாயிடும். ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு வந்து கௌரவ குறைச்சலாக பார்க்குறாரோ, இல்லை அவமரியாதை இப்படி ஒரு பையன் அரச குடும்பத்தில் இருக்கான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா என்னன்னு தெரியலன்னா, அந்த பையனுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை இல்லையா. ஸோ இதை தடுப்பானோ, இதிலலாம் வந்து எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான் அப்படிங்கிறது கூட அவங்க அப்பாவோட திங்கிங்காக இருக்கலாம். அதான் அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த அன்பின் வழி ஒரு அரசர் இருக்காரா, ஸோ அன்பின் வழியை பின்பற்ற ஒரு கூட்டம் வந்து இவர் தான்ட்டு அப்படி நின்றுமா அப்படின்ற பயம் பிரிஞ்சிடும் இல்லையா. இல்லை சண்டை போர்க்களம் தான் வந்துன்னு சொல்லி ஒரு பிரிவு தெரியும். அதே மாதிரி அன்பு, இயேசுநாதர், கடவுள் அப்படின்னு பின்பற்றுறவங்க இவரை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. இவரும் அதை ஏற்றுக்கலாம். ஸோ அது ரெண்டாக பிரிஞ்சிடக்கூடாது, அரசாங்கம் ஒன்றா தான் இருக்கணும், அது இதுவாக தான் இருக்கணும். அப்போ இவனுக்கு ஒன்று தான் ஆகணும் அப்படி திங்க் பண்ணுறாரு போல இருக்குது. ஸோ இவன் பின்னாடி கூட்டமே இருக்கக்கூடாது, மொத்தமே மூத்தவன் கிட்ட தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுதான் விஷயம். ஆனால் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், என்னடா அது ஒரு அரசருக்கானா எப்படி பதறணும், ஒரு புள்ள காணனா தேடணும், பண்ணணும், ஒரு முனைப்பே இல்லாமல் இருக்கிறீங்களே. நான் சொன்னேங்கிற 3 எபிசோட் அது இப்போ தான் புரியுது. அவன் எப்படா சாவான், எங்கன்னா செத்து தொலைஞ்சா அந்த நியூஸ் வந்தால் போதும், நிம்மதியாக இருப்பான், உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ரெஷர் தான் அப்படின்ற கவலை தான் இத்தனை நாள் இருந்துக்குது. அதுதான் காணாம போயிட்ட கூட விடுறதில்ல, தேடி கண்டுபிடிச்சி அவனை கொள்ளணும்னு நினைக்கிற அளவுக்கு கொடூரமாக இருக்காங்க அப்பா. ஸோ அதான் இறந்ததுக்கப்புறம் அவன் திரும்ப கூட வந்துடக்கூடாது. அவன் தீர்க்கமாக இவன் தான் நிற்கணும், அந்த மொத்த கூட்டமும் இவனுக்கு வந்துடணும், அது நிற்கணும் அப்படின்றது தான் அவங்க அப்பா இதுவாகவே இருக்குது.
ரொம்ப கஷ்டங்க. அந்த பையனை பார்க்க இப்போ ரொம்ப பாவமாகுது. இவரை பார்க்கவும் ரக்னார கையாவை பார்க்கவும் பாவமாகுது. இப்போ அரசன் கம்முட்டா அவன் பார்க்கறதும் பாவமாகுது. இப்போ என்ன சொல்கிறது, அஸ்கலாடோட பிளானே வேறு. ஃபஸ்ட்டு காசுக்காக தான் பண்ணுறான் அப்படின்னு நினச்சோம். பட் அவனுடைய பிளான் வேறு. இவனை வச்சு அவன் பிளான் வச்சுட்டு இருந்தான். பட் இதுவே இப்போ வேல்யூ இல்லை. அவங்க அப்போவே இவனுக்கு அரசன் பையனை கொல்லணுன்றப்போ இப்போ இவருடைய பிளானும் சொதப்ப போகுது. இப்போ ஐயோ இதை நினச்சி தானே நான் பெரிய இது கனவே கட்டி வச்சுக்கிறேன், என்னடா இப்போ சொல்கிறீங்கன்றப்போ இவனுக்கும் இது எல்லாருக்கும் இதுவுமே உடஞ்சி போச்சு. ஆனால் ஆஸ்கலாடு எதுக்கு இப்போ இவர் கொன்னான்றது புரியல. எதை மைண்டில் வச்சுட்டு இவர் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சாருன்னு தெரியல. அதுமாரி இந்த மாதிரி ரொம்ப சின்ன பசங்களா ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கிற பசங்களா தேடி நான் வளர்க்குறேன், நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த அரசரை நானே வளர்த்துக்கிறேன்றாரு. இப்போ இவர் இருக்கிறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? இவர் இருந்தால் இது எல்லாத்தையும் போய் வெளியே சொல்லுவார், தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? இது என்னன்னு புரியல. அதனால ஃபஸ்ட்டு அவர் வந்து வாக்கு கொடுத்துக்கிட்டாரு. என்ன மாதிரி நீ அவனை பார்த்துப்ப அப்படின்னு வாக்கு கொடுன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொன்னார். அவனால் பிரயோஜனம் இல்லை, அவனை வச்சு நீ என்ன பிளான் போட்டிருந்தா ஒரு யூஸ் இல்லை. ஏன்னா அவங்க அப்பனே அவனுக்கு ஏமாண்டா அப்படின்னும் போது முடிஞ்சு போச்சு. இப்போ வாக்கு கொடுத்தாச்சு, ப்ரொடக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவனுடைய பிளானு அது நடக்காது. அதாவது இவர் வந்து ரக்னார கையா வந்து குறுக்க நிற்பார். அவனுடைய பிளான் வந்து இந்த அரசரை வச்சு ஒரு கேம் விளையாடலான்றது அவன் வச்சுட்டு இருந்தான். பழைய தட்டலாமோ இல்லை அவன் சைடு இழுக்கிறது பார்க்கலாமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இருந்தான். பட் இப்போ அதுவும் போச்சு. இப்போ இவன் வச்சுருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் வச்சு தான் ஆகணும். தோர்ஃபின் மாதிரி இவனை இப்போ இருக்கணும். அதே தான். இப்போ தோர்ஃபின் மாதிரி அவனை இவன் இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் சொல்லி இதுதான் அதுதான்ட்டு இவன் கைக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அஸ்கார்டு என்ன முடிவு எடுப்பான்னு தெரியல, பார்க்கலாம். இவங்ககிட்ட போய் வாக்கு கொடுத்து இவன் அதை பொறுப்பாக காப்பாற்றுவான்றது தெரியாதுல்ல. அவன் சுயநலத்துக்காக இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தான். இப்போ அதுவும் இல்லைன்றப்போ ப்ரொடக்ட் பண்ணுவானா என்னன்றது தெரியல. தெரியல, வாக்கு மட்டும் காப்பாற்றுவான்னு தான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஃப்ளோக்கி சொன்ன வார்த்தைக்காக தான் அவ்வளோ நின்னா தோர்ஸையும் கொன்னது எல்லாமே. ஆனாலும் சண்டை போடாட்டி கூட இப்போ அரச குடும்பத்தோட ஒரு பையனும் போது அவனை வச்சு என்ன வேணாலும் பிளான் பண்ணான். அல்ல பின்ன எப்படி வச்சு கூட சண்டையே போடாமல் கூட அவனை என்ன ஒரு வகையில் யூஸ் பண்ணிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். இப்போது தோஸோட பையன்றப்போ அது அந்த பையனுக்கு ஒரு இது காமிச்சான் இல்லையா, அவன் யூஸ் பண்ணிக்கலாம், அவனுடைய ரத்தம் எதை அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தாலே அதே மாதிரி இது கூட இருக்கலாம். அப்படி கூட இவனை பார்த்தா கூட மேபி வச்சுக்கலாம். இல்லைனா என்ன நடக்குன்னு தெரியல. ஆக மொத்தம் எவனை நல்லவன்னு சொல்கிறேனே தெரியல. எவனுமே நல்லவனாகவே தெரியலா. எல்லாருமே சுயநலமாக தான்ங்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட இது மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ பொதுவாக யாருமே இல்லை. இது என்ன சொல்கிறேனே தெரியல. இப்போ எனக்கு ரக்னார கையா அவர் மட்டும்தான் வந்து ஏதோ நல்லவராக தெரிஞ்சார். இப்போ இந்த இதில் நினச்சி பார்க்குறப்போ அவர் மட்டும்தான் ஏதோ அரசருக்குன்னு அப்படி நின்று இருக்காருன்னு தோணுது. மீதி யாரும் எனக்கு இல்லை. இப்போ எப்படி தோணுதுன்னா, இப்போ இந்த அரசரால் தோர்ஃபினுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு கூட இருந்து இவர் ரொம்ப மாறி இருக்கான் இல்லையா, ரொம்ப ரூடாக ரொம்ப மாறி இருக்கு. இறக்கமே இல்லாமல் தான் இப்போ தோர்ஃபினுமே இருக்கான். ஸோ இவனால அவனுக்கு கொஞ்சம் அந்த பழைய கேரக்டர் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ கூட அந்த சாமி கும்பிட்டு இருந்தால அவர்கிட்ட கூட பேசினால அன்பு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது தோர்ஃபினுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி கத்தியை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது வீரம் கிடையாதுன்னு அந்த சொன்ன வார்த்தைகள். அப்போ அதுதான் அன்பு தான் முக்கியன்றது அவன் ஃபீல் பண்ணது. அதுதான் தெரிஞ்சிச்சு அந்த கத்தியை பார்த்தனால தான் அப்பான்னு சொன்னான். ஸோ அதனால ஒரு நம்பிக்கை தோர்ஃபின் வந்து பழைய மாதிரி கொஞ்சம் மாறிடுவானோ அப்படின்றது. அந்த வார்த்தை ஞாபகம் வந்துருக்கு. அதே மாதிரி அந்த பாதிரியாரும் வந்து பயங்கர காண்டாது. சும்மா வேண்டிட்டு எங்களுக்கு எதுவும் கொடுக்கல, பவர் கொடுக்கல, நீ முயற்சி பண்ண, நீ வந்து சும்மா குடிச்சிட்டு ஊற மயக்கம் போட்டு விழுந்து கிடப்போ உனக்கு வந்து ஒரு வாரி கொடுக்கணும், நீ வந்து நல்லா இருப்ப. என்னையா அது, நீ முயற்சி பண்ணால் இருக்க போகிற, இல்லையா சாவ போகிற, இதை தான் சொல்லினே இருக்கிறேன். வெறும் கடவுளை மட்டுமே நம்பினா அவர் வந்து என்னை ப்ரொடக்ட் பண்ணுவார், அவர் எனக்கு பவர் கொடுப்பாரு, நான் மகாசத்தியம். இதுதான் மூட நம்பிக்கை. அதுதான் நல்லா உட்காந்துட்டு இருப்பாரு. கடவுள் வந்து எல்லாத்தையும் லட்டு மாதிரி கொடுத்து ஒன்று சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ நீ நம்ம எதுக்கு தான் பிறந்தோன்றது ஒன்று இருக்குல்ல, நம்ம பிறந்ததுக்கு நம்ம எதாச்சும் பண்ணணும்ல. அது கொஞ்சம் எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது அவர் பேசினது. ஸோ உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்க, நீ ஒரு நாள் வாழ்கிறனா வாய்ப்பு, அதை நீ இது பண்ணிக்கிட்டு இந்த லைஃப் எவ்வளோ அற்புதமாக இருந்து இவ்வளோ இதில் நான் உயிரோட இருக்கிறேன்னா அதுவே கடவுள் கொடுத்த ஒரு புண்ணியம் தான் சொல்லிட்டு நீ முயற்சி பண்ணணும். நீ எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா உட்காந்துப்ப, கடவுளே வந்து உனக்கு தூக்கி பிடிக்கணுன்ற சூப்பராக அது டேப்பா. இப்போ எப்படி அஸ்கலாருக்கு வந்து இந்த பிளான் இப்போ இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு தெரியும். இப்போ இவனை அரசனை வச்சுட்டு இருக்குது எல்லாமே வேஸ்ட்டுன்னு தெரியும். இப்போ தோர்கில் அவனும் இதே பிளான் தான். அவனும் அரசரை வச்சு தான் இவ்வளோ பிளான் வச்சு. அவனுக்கு வந்து தோர்ஃபினும் வேணும், அரசரும் வேணும். தோர்ஃபின் கூட சண்டை போடணும், ஜெயிக்கணும்னு ஒன்று. அரசரை வச்சு அவன் பிளான் பண்ணுறான், இதேமாதிரி கூட சேர்க்கலாம் பண்ணலான்ட்டு. ஆக மொத்தம் ஒரு நாள் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது தெரியாது. ஆனால் இப்போ அவனும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க போகிறான் இதுக்காக. ஆனால் இப்போ அஸ்கலாட எல்லாவும் தெரிஞ்சும் அதை தடுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க, இவனுக்கு தெரியும், அவன் தெரியாமல் வந்து சண்டை போடணும், இவன் தெரிஞ்சுமே சண்டை போடணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது அடுத்த எபிசோட். ஏன்னா இப்போ தோர்ஃபினுக்கும் தோரிகளுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஃபைட்காகவே வெயிட்டிங். ஆனால் ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.